ரசனையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கணுமா, ஒரு நல்ல தேர்ந்த சயின்டிஸ்டா நீ வரணுமா. நான் ஜிடி நாயுடு ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க. ஒரு குழந்தை ஒரு மரத்தை வச்சு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு, அறம் வச்சுக்கிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவகிட்ட கேட்குறேன், என்ன பாப்பா பண்ற? 6th standard girl. I am doing a chair. What do you want to be in your life? I want to be a medical surgeon. அவ தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கா, கேள்வி கேட்டா ஐ வாண்ட் டு பி எ சர்ஜன்ங்கிறா. இங்க தான் டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவ சொல்றா, அப்ப ஏன் இதை பண்றேன்னு கேட்டேன். அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதை எவ்வளவு நேர்த்தியாக நான் செய்கின்ற பொழுது இது எவ்வளோ அழகாக ஷேப் ஆகுதோ அப்போதானே அந்த பாடியை வச்சு நேர்த்தியாக நான் என் வேலைகளை செய்ய முடியுங்கிறா. ஏங்க, ஒரு பாடியை வச்சு நேர்த்தியாக ஒரு வேலை செய்யறதுக்கு தச்சு வேலை கற்றுக்கணும்னு சொல்லி தராங்க. அவ எங்கேயோ போய் சேர்வதற்கு. ஏன் கிரஹம்பெல் தன்னுடைய 7வது வயதில் ஒரு கோதுமை விதையை உள்ளே போட்டுட்டு காது வச்சு கேட்டுட்டு 3 மாசம் கழிச்சு எழுதினானே, கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லைன்னு மௌனத்திலிருந்து தொடங்குறானே அவன். திபுஷியஸ் அண்ணா என்னை பற்றி பேசும்பொழுது என்ன சொன்னார்? என் தகப்பனார் என்னை கிருபானந்த வாரியாரனுடைய பேச்சுக்கு கூட்டிட்டு போவார். அவர் போய் சைக்கிள்ல போய் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்டுவிட்டு வருவார். அப்படி கேட்டுவிட்டு வந்ததாக என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். நான் அப்பொழுது பிறக்க இல்லை. எனக்கு மூளையில் மொழி பதிவதற்கு முன்னாலேயே என்னை கூட்டிட்டு போய் நின்று பேச்சை கேட்க வைத்தார்கள். அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் பேச்சுத்துறையெல்லாம் வந்துட முடியாது குழந்தைகளே, கஷ்டம். அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது. ஒரு நோட்ஸும் இல்லாம நான் பேசுறேன்னா எப்படி பேசுறேன்? 30 ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது. அப்பொழுதுதான் நின்று பேச முடியும். இந்த உழைப்பு செய்யாமல் எதுவும் எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது.